வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரண். இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இப்போ அவங்க மதன் அவர்கள் கூறியது போல இன்றைய தலைப்பு உண்மையிலேயே மிக மிக ஆழமான பொருளை உடையது. மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அவர் இயமம் நியமம் என்று சொன்னார். இது அதையும் கடந்தது. இயம நியமம் என்றால் எதை விடணும் எதை பெறணும் போது அது ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது. அஷ்டாங்க யோகத்துல இயம நியமம் என்பது எந்த ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்கணும், எது தீய ஒழுக்கம் அதை விடணும், அந்த ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இயம நியமம். ஆனா அதை கடந்து நம்ம ஆழமா இன்றைய தலைப்பை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். விட வேண்டியதும் பெற வேண்டியதும். மகர்ஷி ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டால் பெற வேண்டியது அங்கே இருப்பதை பார்க்கலாம். அப்ப நம்ம தெரிய வேண்டியது எதை பெறணும், அதை பெற விடாம தடுப்பது எது, அதை எப்படி விடணும். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில, ஆன்மீக வாழ்க்கையில் பல கோணங்களில் இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்றோமே, ஆன்மீக அறிவு அல்லது இறை அறிவு அல்லது இயற்கை அறிவு, அதை பற்றி பல கோணங்கள்ல சிந்திச்சதுல ஒரு மைய கருத்து என்னன்னு சொன்னா, ஆன்மீகத்துல உண்மையிலேயே இறைவனை பற்றியோ உலகை பற்றியோ நாம் எடுக்கிற சிந்தனை இரண்டாவது பட்சம். மிக முக்கியமான மைய கருத்து எது நான். இந்த நான் என்பதை மையமா வைத்துதான் ஆழமா சிந்திக்க வேண்டியிருக்கு. அதுதான் ஆன்மீகம். ஆனா பொதுவா ஆன்மீகம் என்று சொல்லும் போது இறைவனை பற்றி, மதங்கள் சொல்லக்கூடிய பக்தி மார்க்கத்தை பற்றியெல்லாம் ஆன்மீகம் என்ற ஒரு கருத்து காலங்காலமா நிலை வரும். ஆனா அப்படி அல்ல. ஆன்மீகம் என்பது மதத்தை அடிப்படையாக கொண்டது அல்லவே அல்ல. ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா சம்பந்தப்படுத்திட்டோம். அது ஒரு மாயை, மயக்கம். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை பற்றியது. ஆன்மா என்றால் உயிர். சரியா சொல்ல போனா உயிரை பற்றிய கருத்து தான். இன்னும் சொல்ல போனா இந்த நான் என்கிற ஒன்றை பற்றிய கோட்பாடு. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப நாம எல்லாரும் இறை சாதனை மார்க்கத்துல இணைந்து பயிற்சி எடுக்கிறோம். பல விளக்கங்களை கேட்கிறோம். இந்த மார்க்கத்திற்கு இறை சாதனை என்று மதன் அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார். நல்ல விஷயம். ஆனா அது இறை சாதனை என்று சொல்றதை விட நான் சாதனை, இந்த நானை சாதிப்பது. You have to achieve the self, not the God. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இறைவனை பற்றிய கருத்துக்கள் காலகாலமா விதவிதமாக இருக்கு. பல கருத்துக்கள். இல்லை என்று சொல்ற கருத்தும் வலுவா இருக்கு. உண்டு என்று வலுவா சொல்லக்கூடிய கருத்துக்களில் பல கருத்துக்கள். இறைவனை அரூபி என்றும் ரூபி என்றும். உருவத்துல பார்க்கிற போது ஒரு உருவமா இல்ல, பல உருவங்கள். இப்ப பாருங்க, அந்த இறைவன் என்ற சொல்லை மையமா வைத்துக் கொண்டு எத்தனை கருத்து வேறுபாடு இருக்குல்ல. அப்ப இத்தனை கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளடங்கிய இறைவனை பற்றி, அந்த சொல்லை பற்றி ஆய்வு செய்ய என்பது அவசியம் வேணும். ஆனா அதை விட சிறந்தது நிச்சயமாக இருக்கக்கூடிய, யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கு. அது எது? இந்த நான்கிறது இருக்கு.
எல்லாரும் தெரியும். நீ இருக்கியார் ஒருத்தர் இருக்காரு, ஆமா இருக்கிறேன். இருட்டுல ஒருத்தர் இருக்கிறார், இருட்டு. அவர் கூப்பிடுறோம், மதன் இருக்கீங்களா, கொஞ்சம் பொறுங்க சார், லைட் போட்டு பார்த்துட்டு நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லுவாரா? இருக்கேன்னு உறுதியா சொல்லுவார். தனது இருப்பதற்கு இன்னொரு சான்று அல்லது ஒரு சார்பு தேவை. நான் எதையும் சாராது இருக்கிறேங்கிற உணர்வு மிக தெளிவானது, உறுதியானது. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த நானை பெற்று மிக தெளிவா உறுதியாக இருக்கிறேன்னு சொல்றோமே, அந்த நானை பற்றி நமக்கு முழுமையாக தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. நான் சொன்னா நான் ராதாகிருஷ்ணன் அப்படிதான் சொல்றேன். முதல்ல என் பேரை சொல்லிடுவேன், அப்புறம் என் தொழில் முகவரி, அதையும் தாண்டி ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம் என்னை பற்றி நான் சொல்றேன். இதெல்லாம் அடிக்கடி உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன், புதுசா ஒண்ணும் இல்லை. இப்போ உண்மையில் எது நான் என்று அறியணும், அதான் முக்கிய ஆன்மீகத்தில். அப்போ இப்ப இருக்கிற நான் என்ற ஒரு கேள்வி எழும்போது, இப்ப இருப்பது நான் அல்ல, எனதுகள். ரொம்ப முக்கியமான விஷயம். திருக்குறள்ல கூட வள்ளுவர் இறைவன் அடைவதற்கு ஒரே ஒரு வழி சொல்றார். யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும். வான் என்றால் பிரபஞ்சம். பிரபஞ்சத்திற்கும் உயர்ந்த உலகம்னு ஒரு உலகம் இருக்கு, அதான் சுத்தவெளி, எல்லையற்ற பரம்பொருள், முழுமுதற் பொருள். யார் முழுவதற் பொருளை அடைவார்கள் என்றால், எது அடையணும்னு சொன்னீங்களோ அடையவார்கள் என்றால், யான் எனது எனும் செருக்கறுப்பான். செருக்குன்னு சொல்றாரு, ஒரு முனைப்புன்னு சொல்றாரு. செருக்குன்னா முனைப்பு. நான் என்கிற ஒரு முனைப்பு, எனதுகள் என்கிற முனைப்பு, ரெண்டு இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் திருவள்ளுவரிடமிருந்து கொஞ்சம் இந்த இடத்துல முரண்படுகிறேன். அதுவும் என்ன முரண்பட வைத்தது திருவள்ளுவர் என்ற சிந்திக்க சொன்னார். அவர் என்ன சொல்றார்? யான் எனது என செருக்கு. ஆழ்ந்து சிந்தித்தார், எனது என்ற செருக்கை அழித்து விட்டாலேயே அந்த நான் என்பதனுடைய உண்மை தன்மை தெரியும். அங்க நானுக்கு செருக்கு இல்லை, செருக்கு இல்லாத ஒரு நான், a self without ego, egoless self or selfless self. ஏன்னா இப்ப இருக்கிற செல்ஃப் இருக்க, செல்ஃப்லெஸ் சொல்றேன், செல்ஃப் அது எனதுகளால் ஆன செல்ஃப். ஆமாவா? நான் ராதாகிருஷ்ணன். இப்ப நான் எதுவால் ஆக்கப்பட்டிருக்கேன்? ஒரு பெயரார். நான் வியாபாரி, ஒரு தொழிலார். நான் ஞான ஆசிரியர், ஒரு கௌரவத்தால். நான் ஒரு இஸ்லாம், ஒரு மதத்தால். நான் ஒரு செட்டியார், ஒரு ஜாதி. பாருங்க எத்தனை விஷயங்களால இப்ப இருக்கிற நான் ஆக்கப்பட்டிருக்கு. சரியா இருக்குமா? அது எப்படி எனதுகள், அதாவது உடைமைகள் உடையவனை உருவாக்க முடியும்? உடையவன் உடைமையை உருவாக்குவான், கொயவன் சக்தியை உருவாக்குவான். அங்க யார் உடையவன்? கொயவன். உடையது சக்தி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உடைமை உடையவனை உருவாக்கி இருக்கு, சக்தி கொயவனை உருவாக்கி இருக்கு. மிகப்பெரிய தவறு. இப்ப நீங்க இருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தரும் எதுவால் ஆனவங்க? நீங்க உங்களுடைய உடைமைகளால் ஆக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப எது எண்ணங்களா எழுந்து செயல் புரியுது வாழுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த உடைமைகள். உண்மையில இந்த நான் என்பது இன்னும் பிறக்கவே இல்லை. உலகத்துல 800 கோடி மக்கள் இருக்காங்க, அதுல ஒரு சிலர் தவிர மீதி யாருமே இன்னும் பிறக்கவே இல்லை. பட் 800 கோடி இருக்கு பாப்புலேஷன், பிறக்கல. இப்ப எது பிறந்திருக்கு தெரியுமா? எனதுகள், அதாவது எண்ணங்கள். ஆனா ஒவ்வொரு எண்ணத்திலும் என்ன இருக்கும்? அந்த எனதை அடிப்படையாக கொண்ட எண்ணம் இருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும். ஏன்னா முழுக்க முழுக்க நாம மாயையில் மாயையாக
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம யாரும் பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. எப்போ பிறக்கும்? அப்ப பாருங்க, மீண்டும் தலைப்பு. எதை விடணுமோ அதை விட்டா அடைய வேண்டியது எது அடையணும்? நான் பிறக்கணும். அடைதல் என்றால் பிறத்தல். எப்ப இந்த நான் பிறக்கும் என்றால், இந்த நானை எதெல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறதோ அதான் விட வேண்டியது. புரியுதான் பாரு. நான் அடிக்கடி ஒரு திருக்குறள் சொல்லுவேன். யாதெனின் யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இலன். அதாவது இதுவரைக்கும் எதை கொண்டு உன்னை நீ அடையாளம் கண்டிருக்கிறாயோ, யாதெனின் யாதெனின், உன் பேரா இருந்தாலும் சரி, ஊரா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, ஜாதி வாட் எவர் இட் மே பி, யாதெனின் யாதெனின் இதுவரைக்கும் எதை கொண்டு உன்னை நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் விட்டு விட்டு யாதெனின் யாதெனின் நீங்கியா அதை விட்டு விலகி நோதல், அமைதியா ஆழமா இருந்தால் அதனின் அதனின் இளன். அப்போ அதெல்லாம் இல்லாம போயிடும். அடையாளங்கள் எல்லாம் அதனின் அதனின் யாதெனின் அதனின் எதுவால் அது உருவாயிட்டோ அதெல்லாம் மறைந்து சுயம் பிரகாசிக்கும். முதல் முறையா அந்த நான், அந்த சுயம் பிறக்கும், பிரகாசிக்கும். பிறக்கும் என்று சொன்னா எப்போது இருக்கு, பிறந்து புதுசா வருது இல்லை. அது எப்போது இருக்கிற ஒரு சந்ததமும். மகிழ்ச்சி ஒரு பாட்டுல சொல்றாரு, சிந்தியை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறி செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்க. சந்ததமும் உனைமறவா சார்ந்த வாழ்வு அளித்தோய். சந்ததமும் உனைன்னு போட்டாருங்க. அது உண்மையிலே இணை. நான் எப்போதும் என்ன மறக்கவே கூடாது. இப்போ மறந்துட்டோம்னா நினைவு வச்சிருக்கோம். எதை? என்ன இல்லை, எனதை. நம்ம நினைவுல என்ன இருக்கு? நம்ம நினைப்புல என்ன இருக்கு? நம்முடைய எண்ணங்கள் என்ன இருக்கு அப்படின்னா எனதுகள் தான் இருக்கு, நான் இல்லை. இது ஒரு ஹை பிலாசபி, உயர்ந்த தத்துவம். எந்த எண்ணங்களையும் பாருங்க, அது எனது என்ற உடைமையே அடிப்படையாக கொண்டு எழக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த நான் என்பதை அடிப்படையாக கொண்டு எந்த எண்ணமும் எழ முடியாது. எழுந்தாலே பிரேக் ஆயிடும். ஆனா அது தவத்துலதான் சாத்தியம். ஆனா எப்போ அந்த தவம் சித்திக்கும், நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி, சாதனை, இப்ப எதையெல்லாம் வைத்து உங்களை அடையாளம் கண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் அடையாளம் என்று புரிந்து கொள்ளணுமே தவிர அது நான் என்று புரியக்கூடாது. நான் இந்து இல்லை, அது ஒரு மதம். நான் எப்படி மதமாக இருக்க முடியும்? நான் மதமாக எப்படி இருக்க முடியும்? நான் வேறு, மதம் வேறு. அது ஒரு அடையாளம். நான் தமிழன், அது ஒரு அடையாளம். நான் என்பது அடையாளங்களற்ற சுத்த சைதன்ய சொரூபம். அது அது எப்போது பிரகாசித்துக் கொண்டிருப்பது. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது எப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது. ஆனா இப்ப இருக்கிற நான் அப்படியா? இப்ப இருக்கிற நான் சிறிது காலம் வாழ்ந்து இறந்து போகுதே. ஆமா தானே? ஆனா உங்களுக்கு தெரியும், ஆன்மாவுக்கு மரணம் இல்லை. அப்ப எது இறக்குது? எண்ணங்களோடு கூடிய மனம். உடலை விட்டு உயிர் பிரியும் போது மனம் இறந்து போயிடும். தென் நோ மோர் மைண்ட். ஆன்மா இருக்கு, ஆனா அது உடல் இல்லை. ஆனால் ஆன்மாவிற்கு அதுக்கு தன்னை அறியக்கூடிய சக்தி கிடையாது. ஆகத்தான் ஆன்மா இந்த உடலை எடுக்குது. மீண்டும் மீண்டும் ஏன் ஆன்மா உடல் எடுக்குன்னா, ஏதாவது ஒரு உடல்ல அந்த உண்மையான தன்னை, அந்த நானை உணர்ந்து கொள்ள முடியாதான்னு எடுக்குது. மனுஷன் என்ன பண்றான்? ஒரு அழகான சித்தர் பாடல் உண்டு. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அதை 4, 6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாரடி ஒரு தோண்டி
அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. நந்தவனம் பிரபஞ்சம். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, ஆண்டினா ஆன்மா, உயிர். 4, 6 மாதமாய் 10 மாதமாய் ஒரு குயவனை வேண்டி. குயவனா ஒரு பெண், ஒரு தாய். 10 மாதம் வயிற்றில் இருந்து இந்த தோண்டினா அந்த உடலை எடுத்துட்டு வருது. அந்த ஆண்டி ஒரு தோண்டியை கொண்டு வந்தான். எதுக்கு தெரியாம கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இந்த உடலை உடைச்சிட்டு அது போயிடுச்சு. மீண்டும் உடல் எடுக்குது, மீண்டும் உடல் எடுக்குது. இப்ப என்ன சொல்ல வரோம்? அரும்பிறவியில் நாம இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து, அந்த முன்வினையினாலதான் கூத்தாடுறோம். கர்மா, ஓல்டு கர்மாஸ். கூத்தாட்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன? பழைய வினை பதிவு எண்ணங்களாக எழுந்து செயலாக மலர்ந்து விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கு. வாழ்க்கை தொடருது. என்ன வாழ்க்கை இது? மாயா. இப்ப என்ன வேணும்? ஒரே புரிதல். எது எனதுகள்னு சொல்றோமோ அது எனதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த எனதுன்னு எதை சொல்றோமோ அதுக்கு மேல ஒரு பற்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொசசிவ்னஸ், அதை விட்டுட்டா போதும். எனது இருக்கட்டும், வீடு இருக்கட்டும், கார் இருக்கட்டும், மனைவி மக்கள் இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், ஜாதி இருக்கட்டும், மொழி இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், என்னம்னா அடையாளம் இருக்கட்டும். ஆனால் அந்த அடையாளங்கள் மீது வச்சிருக்க பற்று. இப்போ நீ ஏதோ ஒரு மதத்தை சார்ந்திருக்கீங்க. உங்க மதத்தை நான் இழிவா பேசினா உங்களுக்கு என் மேல என்ன வரும்? கோபம் வரும். ஏன்னா உங்க மதத்தை இழிவா பேசும்போது உங்களையே நான் இழிவா பேசுனதாக நீங்க எடுக்கிறீங்க. உங்க ஜாதியை இழிவா பேசணும், உங்க தொழிலை இழிவா பேசணும், எதெல்லாம் உங்களுடையதோ அதெல்லாம் நாங்க இழிவுபடுத்தினால் உங்களையே இழிவுபடுத்துவதாக ஆகுதா இல்லையா? அதனால கோபம் வருது. நான் சொல்றேன், ஒண்ணு சொல்லியப்பா, அந்த மதத்தை நான் பேசினேன், அந்த மதத்தில் இருக்கிற கேடுகளை சொன்னேன். அது எப்படி சொல்றீங்கன்னா அந்த மதம் தான் பாருங்க, நான் அதுதானே, நான் அது. நீ அதுல கை வச்சா என்ன கை வச்சது மாதிரி சொல்றமா இல்லையா? இப்ப என்ன பண்ணுறது? நான் வேறு, எனது வேறு. புளியம்பழத்துல அந்த சதை வேறு, தோடு வேறு. ஆனா அது காயா இருக்கும் போது, பழுக்காத போது ரெண்டும் ஒண்ணா, பிரிக்கவே முடியாது. இப்ப மனுஷன் பழுக்கல், அதாவது பக்குவம் அடையல, அறிவுல தெளிவடையாத காரணத்தினால அந்த நான் என்பதும் எனது என்பதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல ஆயிற்று. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு நான் என்று ஒரு பக்கம், எனது என்று ஒரு பக்கம், ரெண்டு சேர்த்து ஒண்ணா இருக்கு. புளியங்காய், இப்போ புளியங்காய் பழுத்துடுச்சு, தோடு வேற, பழம் வேற. மனுஷ ஒரு பாட்டுக்கு சொல்றார், பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோ பதமடைந்தோ ஒன்றானம் பரமானந்தம். அதான் பக்குவம் அடைவது வரைக்கும், அடையாத வரைக்கும் நீ நான், நீ ஹிந்து, நான் கிறித்துவன், நீ நாடார், நான் ஷெட்டியார், நீ தெலுங்கன், நான் தமிழன், வேறுபடுத்தணும். இந்த வேறுபாடு தான் பகையா மாறுது. நீ பாகிஸ்தானி, நான் இந்துஸ்தானி. பகை. பகைக்கு என்ன காரணம்? நீ வேறு, நான் வேறு. ஏன்னா பக்குவம் அடையுது. பதம் அடைந்தோ, பக்குவம் ஆயிட்டு, அறிவு தெளிவாயிட்டு, ஒன்றானம் பரமானந்தம். ஒன்றானவன் என்ன? ஒன்னஸ்னா என்ன? வேறு வேறு இல்லை, அடையாளங்களே இல்லை. அடையாளங்களே இல்லாத போது அந்த சுத்த சைதன்ய, ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் வரும். தியானத்துல, தியானத்துல எண்ணங்கள் எல்லாம் ஓய்ந்துடும். எண்ணங்கள் எதை அடிப்படையா வச்சு எழுது? எனதுகள், எனது அனுபவங்கள், என்னுடைய வீடு, என் மனைவி, என் மக்கள், என் ஜாதி, என் தொழில், அதை அடிப்படையாக கொண்டுதான் எண்ணம் எழும். என்னை அடிப்படையாக கொண்டு ஒரு எண்ணமும் எழாது. எழுந்தால் அது நான் அல்ல, எனதுகள். நீங்க கவனிக்கணும். எப்ப தியானத்துல எண்ணங்களே இல்லாம, எண்ணங்களை எல்லாம் கடந்து, புலன் உணர்வுகளையும் கடந்து இருக்கிறீங்களோ, அங்க அந்த நான் இருக்கும், எனதுகள் இருக்க. அதான் எனதுகளால் ஆன நான் செத்து போயிடும். அதான் செல்ஃப்லெஸ் செல்ஃப். ரெண்டாவது சொன்ன செல்ஃப் தான் உண்மையான நான். முதல் சொன்ன செல்ஃப்லெஸ் என்பது எனதுகளால் ஆன செல்ஃப்.
இது தியானத்துல தான் சாத்தியம். ஆனா அது எப்ப சாத்தியம்? நீங்க சுய ஆராய்ச்சியில ஆமா இதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளங்கள் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போகும்போது கூட வராது. வருமா? இப்ப பாருங்க, எனது வீடு எனது 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 சொல்றேனே, எத்தனையோ எனதுகள் இருக்கு. ஆனா ஒரு மரணம் அத்தனை இழக்க செய்தா இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆன்மா மட்டும் தனியா போகுது. அப்போ பெரியவங்க என்ன சொல்றாங்க, உயிரோடு இருக்கும் ஆன்மா அந்த உடல்ல இருக்கும்போது எனதுகள் என்று எதுவுமே இல்லை என்று ஒரு தெளிவு வருமானால் உனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லப்படுது. எனதுகள் இருக்கிற வரைக்கும் மரணம் இருக்கும். மீண்டும் சொல்றேன், எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் எனது என்ற உடைமையை அடிப்படையாக கொண்டுதான் எழும். மரணத்தின் போது எது மரணமாகுது? ஆன்மா இல்லை, எண்ணங்கள், மனசுதான் மரணிக்குது. இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் உயிர் உடல்ல உராய்கின்ற காரணத்தினால 5 வித உணர்வுகள், அழுத்தம், ஒலி, ஒலி, சுவை, மனம் என்ற 5 உணர்வுகள் எழுப்பி அந்த உணர்விலிருந்து பெற்ற இன்ப துன்ப அனுபவங்கள் தொகுக்கப்பட்டு அது மீண்டும் எண்ணமாக எழுகிற போது அது மனம் என்று சொல்றோம் இல்லையா? அப்ப எது வாழுது? எண்ணங்கள், அனுபவங்கள். எது மரணிக்குது? எண்ணங்கள். உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. வள்ளுவர் சொல்றார். எது உறங்குது? எண்ணம். எது விழிக்குது? எண்ணம். அப்ப மரணமும் ஜனனமும் எது அடிப்படையாக கொண்டு நடக்குது? எண்ணங்களை. ஆன்மாவுக்கு ஜனன மரணம் கிடையாது. அது நித்திய புருஷன். அதான் நான். அப்போ நம்முடைய யோகா, நம்முடைய ஆன்மீகம், அது என்ன நம்முடைய ஞான மார்க்க ஆன்மீகம், பக்தி மார்க்க ஆன்மீகம் இல்லை, ஞான மார்க்க ஆன்மீகத்துல உண்மையில் எது நானாக எழுச்சி பெறுது. இந்த நான் என்பதும் ஒரு எழுச்சி தான். எழுவாய், சப்ஜெக்ட் என்று சொல்றோம். சப்ஜெக்டிவிட்டி, எழுவாய். எதனுடைய எழுவாய்? முழு முதற் பொருள். முழு, அதாவது எல்லையற்ற, அத முழுமையான முதன்மையான பொருள். அது இறைவனை நம்ம பேர் வச்சுட்டோம், அதை விட்டுருங்க. இங்க பேரெல்லாம் விட்டுட்டு அந்த தத்துவத்தை முழு முதற் பொருள் எது முழுமையானதோ முதன்மையானதோ அது பொருள் சொன்னார். இறைவன் கூட சொன்னார். முழு முதற் பொருளில் ஒரு எழுச்சி, ஒரு சின்ன எழுச்சி தான் நான். அது என்ன ஆகுது? அந்த எழுந்த நான் வித்தின் நோ செகண்ட் அதனுடைய அனுபவங்கள் இருக்கு பாருங்க, எனதுகள் எனதுகள் அங்க டிராவல் பண்ணிடுது, வேகமா அங்க போயிடுது. இந்த நான் என்கிற எண்ணம் எழுந்து கண்ணை முடித்ததற்கு முன்னாடி அது எனதுகளாக மாறிடும். ஆனா தியானத்துல அந்த எனதுகள் மாறிச்சு பாருங்க, அந்த கன்வர்ஷன் அதுல இருந்து டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட்டுக்கு வருது. என்ன? மெடிடேஷன்ல எண்ணங்களமா குறையுது. எண்ணங்கள் என்பது என்ன? கன்வர்ஷன், மனதனுடைய தன்மாற்றம், ஆன்மாவுடைய தன்மாற்றம். அந்த தன்மாற்றத்துக்கு மீண்டும் ரிவர்ஸில் வருது, ஃபீட்பேக். கொஞ்சம் கொஞ்சமா எண்ணங்களின் வேகம் குறையுது, எண்ணிக்கை குறையுது, ஒரு கட்டத்தில் எண்ணங்களே இல்லாம அப்படியே இருக்கு. அங்கதான் அந்த செல், ரியல் செல். இதுதான் நம்ம பெறணும். ஏன்னா அந்த பெறக்கூடியது எப்பவுமே இருக்கக்கூடியதுதான். பெறதுன்னு சொல்லல, உணர்ந்து அறியக்கூடிய, அறிய வேண்டியது. பெற வேண்டியது இல்லை, அடைய வேண்டியதும் இல்லை, அறிய வேண்டியது. என்ன நான் அறியறேன்? என்ன நான் அறியறேன்? நான் முழு முதற் பொருள், பிறப்பிறப்பற்றவன், நித்திய ஆனந்தன். இவ்வளவு அங்க கிடைக்குது. இதுதான் மறுசொன்னா, நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டான், பெற வேண்டியது அங்கேயே இருப்பதை பார்க்கலாம். இதை விடணும். இப்போ உடைமைகளை விடுறதுன்னா கழட்டி போடுறது இல்லை, வீடை வித்து யாருக்கும் தானம் பண்ணிட்டு போறது இல்லை. எனதுங்கிற பற்று, பொசசிவ்னஸ்.
இறைவன், இப்ப இந்த இறைவனை வார்த்தை நான் பயன்படுத்துறேன், அல்லது இயற்கை எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. எதுக்கு? அனுபவிப்பதற்கு, மகிழ்ந்து வாழ்வதற்கு, உரிமை பாராட்டுவதற்கு அல்ல, அதிகாரம் செலுத்துவதற்கு அல்ல, அனுபவிப்பதற்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? எதையும் அனுபவிக்காம எல்லாத்துக்கும் மீது உரிமை பாராட்டுறோம், அதிகாரம் செலுத்து. நான் எனும் அதிகார பற்றும், எனது எனும் பொருள் பற்றும் மயக்கத்துல நம்மளை தள்ளுது. இதை பற்றி நம்ம அடிக்கடி பேசணும், சின்ன சின்னதா பேசியிருக்கோம். இது ஒரு சின்ன கருத்து தான். உண்மையிலே சொல்லப்போனா இது ரொம்ப விளக்க வேண்டியது இல்லை, ஆனா புரிய வேண்டியது இருக்கு. உங்கள்கிட்ட பார்த்து உங்க ஜாதியை சொல்லி நீ ஒன்றும் அந்த ஜாதி இல்லம்மான்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? உங்களை பார்த்து மதம் ஜாதி எதுவுமே உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு அடையாளமே கிடையாது சொன்னா ஒத்துக்குவீங்களா? முடியாது. ஆனா நீங்க புரியணும், புரிஞ்சு ஆமா இதெல்லாமே என் மீது திணிக்கப்பட்டது. சிறு குழந்தையா இருக்கும் போதே அப்பா அம்மா நம்மகிட்ட நிறைய திணிச்சிருக்காங்க. முதல் திணிவு நாமம், பெயரிட்டாங்க, பேரிடுறாங்கல்ல, முதல் தெளிவு. அப்புறம் நிறைய. அப்போ நீங்க செய்ய வேண்டியது இந்த வெங்காயத்தை உரிக்கிறது மாதிரி இப்போ உங்களை நீங்க உரிக்கணும். எதுவா நீங்கள் இப்ப ஆகி இருக்கிறீங்களோ அதெல்லாம் உண்மையிலே நீ அல்ல, உனது அடையாளம். அதெல்லாம் ஒவ்வொன்றா அவுக்கணும். இது பேர் தான் நிர்வாண கதி. நிர்வாணமா என்ன? மன சட்டை போட்டுருக்கேன், சட்டையை வைக்கணும், பனியனை வைக்கணும், வேட்டியை வைக்கணும், எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிர்வாணமா நிற்கிறேன். எது நிர்வாணம்? இந்த உடல். அதல்ல, மனம் நிர்வாணமா நிற்கணும். அது பேர் அம்மனம். இப்போ மனதுல நிறைய போர்வைகள் இருக்கு, ஜாதியால எல்லாம் பல மதம், ஜாதி, இனம், மொழி, தேசம், பல போர்வைகள். அதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் போடணும். எந்த போர்வையும் இல்லை. மனம் அம்மனம், நிர்வாண கதி. அந்த அம்மனத்துலதான் எது உண்மையான நான், உண்மையில் நான் யார், அந்த உண்மையான நானுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு உணர்வு தட்டும். அதான் ஞான நிலை. இப்போ ஜஸ்ட் ஈவினிங் ஒரு 4:15 4:30 மணி டீ குடிச்சிட்டு அப்படியே சோஃபால உட்காந்து ஒரு 2-3 நிமிடத்துல எல்லாத்தையும் கழிச்சிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசு வேற சில விஷயங்கள்ல ஊசலாடிக்கிட்டே இருந்தது. பல விஷயங்கள், என் மாண்ட ஒரு 1 ஹவர் டிஸ்கஷன், போன்ல மருமன்ட்ட டிஸ்கஷன், அதை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்கள் மனசு ஓடிச்சு. சரி, என் ஒய்ஃப் டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு லீவ் இட், ஒரு ஆர்டர். அந்த டிஸ்கஷன் வேணும், ஆனா அது என்ன செய்யக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது. பாருங்க, இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நாம அடிமைப்பட்டிருக்கோம். we are all slaves. ஃப்ரீடம் கிடைக்கல, லிபரேஷன் ஆகலை, இந்த ஆன்மா இன்னும் லிபரேட் ஆகலை. அப்ப நான் அடிமைப்படக்கூடாது இல்லையா? நான் ஆன்மீகம் பேசக்கூடியவன், நடக்கக்கூடியவன். உடனே சரி டீ குடிச்சிட்டு கண்ணா போடணும். அந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் ஒரு ஒரு முடிவை சொல்லிக்கிட்டு ஒரு கிளாரிட்டி, ஒரு கிளியரன்ஸ். அப்படியே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம். திடீர்னு டைம் பார்க்குறேன், மணி 5:30. உடனே குளிச்சுட்டு 6:30 உனக்கு வகுப்பு வரணுமே, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு ஒரு ஒரு வில் நம்ம மனசை நில்லுனா நிக்கணும், இயங்கணும் இயங்கணும். ஆனா ஏன் இப்ப நில்லுனா நிக்க மாட்டுக்கு? இப்ப இருக்கிற நான் அல்ல, அது எண்ணங்களின் ஆதிக்கம், அடையாளங்களின் அடிமைப்படுத்துதல். அடிமைப்பட்டிருக்கோம் அடையாளத்தால. நான் மதத்துக்கு அடிமை தானே? நீங்க நான் இல்லை. நோ, எனக்கு ஒண்ணும் மத அடிமை கிடையாது. நீங்க உங்க மதத்துக்கு அடிமை தானே? இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொன்னா வெரி கிளாட். சொல்ல முடியாது. உங்க ஜாதியை சொன்னா கோவம் வருது இல்லை? அப்ப நீங்க ஜாதிக்கு அடிமை. எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துது பாரு. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம அரவிந்தர், பாண்டிச்சேரி அரவிந்தர் சுவாமிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு பெங்காலி. இந்திய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு தீவிரவாதி, மிதவாதி இல்லை. மகாத்மா காந்தி மாதிரி மிதவாதி இல்லை, தீவிரவாதி. சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி தீவிரவாதி. அப்போ நிறைய நிலமும் பண்ணிட்டார். உடனே அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்க. இது தெரிஞ்சுட்டு தப்பி ஓடி கல்கட்டால இருந்து
எப்படியோ பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார். பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு கண்ட்ரி. அப்போ பிரான்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணு. அங்க வந்து ஆங்கிலேயரை அரெஸ்ட் பண்ண முடியாது. இவர் அங்க தங்கிக்கிட்டு அந்த மணக்குள விநாயகர் கோயில் இருக்கு பாருங்க, அதுக்கு பின்னாடி போய் உட்கார்றாரு. தாடியெல்லாம் வளர்த்து பட்டி பசி தப்பி ஓடி வந்தவர் அப்படியே டயர்டாகி உட்கார்ந்துருக்காரு. இந்த நாடு சுதந்திரம் அடையும், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அப்படியே கண்ண முடிய அமைதியா இருக்காரு. உள்ள இருந்து ஒரு உள்ளுணர்வு இன்ட்யூஷன் சொல்லுது, ஏன்பா அரவிந்த், உனக்கு உண்மையிலேயே அரசியல் சுதந்திரம் வேணுமா, ஆன்ம சுதந்திரம் வேணுமா? whether you want spiritual liberation or political liberation. உள்ள பேசுது. சரி, அரசியல் சுதந்திரம் கிடைச்சிட்டா எல்லா அடிமைத்தனமா போயிடுமா? இப்ப நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு 78 வருஷம் ஆச்சு. எல்லாரும் இப்ப சுதந்திரமா இருக்குமா, இல்ல அடிமையா இருக்கிறோமா? சொல்லுங்க. இன்னும் அடிமைத்தனம் தானே. அப்ப அது உண்மையான சுதந்திரம் அல்ல, அது அரசியல் சுதந்திரம். வெள்ளைக்காரன் இருந்து இந்தியன் எடுத்துக்கிட்டான். இவன் மட்டும் என்ன பண்றான்? அவன் கொள்ளடிச்சு இங்கிலாந்து கொண்டு போனா, இவன் கொள்ளடிச்சு சுவிட்சர்லாந்து கொண்டு போறான். எல்லாரும் கொள்ளைக்காரர்கள். எங்க சுதந்திரம் சொல்லுங்க? சோ ஆன்மீக ஆன்ம சுதந்திரம், நம்ம சோல் should be liberated one day or other. அதுக்கு வேண்டிய பயிற்சியை விளக்கங்களை நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அரவிந்தருக்கு அது அடிக்குது. ஓ, ஆன்ம சுதந்திரம் அன்னை விட்டுட்டாரு, ஃப்ரீடம் ஃபைட்டை விட்டுட்டாரு. எப்போ உள்ளுணர்வு ஓப்பன் ஆயிடுச்சோ சிந்தனை மாறி பாருங்க. அப்புறம் ஒரு அற்புதமான ஆசிரம், அரவிந்த் ஆசிரம், இன்னைக்கு உலகம் பூரா இருக்கு. அவருடைய தத்துவங்கள்லாம் எடுத்து படிச்சு பாரு. எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு மனிதனும் அடிமையாக இருக்கிறான். எதற்கு? எனதுகள் என்று சொல்லக்கூடிய உடைமைகளுக்கு அடிமை. நீங்க உங்க கணவனுக்கு அடிமை தானே, உங்க மனைவிக்கு அடிமை தானே, நான் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் நீங்க அடிமை தானே. என்னைக்கு உடைச்சிட்டு வர போறீங்க? ஒரு செகண்ட் போது உடைக்கிறதுக்கு. ஒரே ஒண்ணுதான், நத்திங் இஸ் மைண்ட். எதுவும் எனது இல்லை, எதுவும் எனது இல்லை. ஈவன் திஸ் பாடி, இந்த உடலை நான் உருவாக்கல, நான் வளர்க்கல. குளிச்சேன், பவுடர் போட்டேன், தலையை சீவினேன், சட்டையை போட்டேன், அவ்வளவுதான். 2 இட்லி தூக்கி வாயில போட்டேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் செய்யலை. ஸோ இந்த உடல் எனது அல்ல. இப்படிலாம் நீங்க சிந்திச்சு தனியா உட்கார்ந்து தியானத்துல எதுவும் எனது இல்லை, ஆனா எல்லாம் என்கிட்ட இருக்கு. எதுக்கு? அனுபவிப்பதற்கு. இந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும், அதுக்குதான். ஆனா எதுவும் எனது இல்லை. நான் அதை எனது சொல்லி நான் பொசஸ் பண்ண மாட்டேன். அப்படி ஒரு மனசை நீங்க பக்குவப்படுத்துங்க, புளியங்காய் படுத்துரும். தோடு அப்படியே பிரிச்சிரும், பழம் உள்ள சுருங்கிரும். பக்குவம் ஆயிட்டு பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானம் பரமானந்த பேருக்கு ஜாதி பேதம் இல்லை, மத பேதம் இல்லை, என பேதம், மொழி பேதம், பேதங்களே இல்லை. எப்போ பேதங்கள் இல்லையோ அன்று சுய போதம் வரும். போதம்னா கான்சியஸ்னஸ், உணர்வு. இப்போ நம்முடைய போதத்தை நான் என்பது போதம் தான் இருக்கு பாருங்க, சுயபோதம். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் பேதங்கள். பேதங்கள் பேதங்கள் என்ன? வேறு 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 வேறு. இது மகிழ்ச்சி அந்த காலத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தையை வச்சு சொன்னார். வார்த்தையோட சொற்றொடர் சச்சிதானந்தம். சச்சிதானந்த மூர்த்தின்னு கூட சொல்லுவாங்க. சச்சிதானந்தம் அது ஒரு வார்த்தை இல்லை, 3 வார்த்தைகளுடைய தொகுப்பு. சத், சித், அனந்தம். ஆனந்தம் அல்ல, அனந்தம். மனுஷ அப்ப திருத்தினார். ஆனந்தம் அல்ல, எல்லாரும் சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க, அது அனந்தம். சத், சித், அனந்தம். சத்துனா முழுவதற் பொருள், சத்தியம், உண்மை, மெய்ப்பொருள். சித்துனா உயிர். இப்போ அந்த மெய்ப்பொருள் அடக்கமா இருக்குது, எல்லையற்ற பரம்பொருள் சுத்தவெளி அடக்கமா இருக்கு. அது எழுச்சி பெற்று விண்ணெனும் உயிராகி அணுவென்னும் உயிராகி உயிர் வருது. அது பரிணாமத்துல உடல் எடுத்துருச்சு. உடல்ல மனம் எழுச்சி பெறுது. மனசுல அனந்த கோடி எண்ணங்கள். நான் யாருன்னா, என்கிட்ட 3 அம்சம் இருக்கு. முழுமுதற் பொருளாகிய நான் உயிராக இயங்கி
பல எண்ணங்களாக எடுத்து பெற்று அலைகிறேன். அனந்த கோடி சத் சத்பொருள், பரம்பொருள், சித் உயிராகி, உயிரான பிறகு பரிணாமத்தில் உடலை எடுத்து உயிராகி அனந்த கோடியா பல கோடி எண்ணங்களாக வெளியேறிட்டே இருக்கு. இப்ப அந்த பல எண்ணங்களிலிருந்து விடுபட்டு, அனந்தம் என்கிற மனசிலிருந்து விடுபட்டு, சித் என்ற உயிரை உணர்ந்து அந்த உயிரில் அடங்கி சத்தியம், நான் சத்தியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உணர்வுக்கு வரும். அப்ப இதுல முக்கியமான முயற்சி தியானம் கூட இல்லை. தியானம் இல்லவே இல்லை. முக்கியமான முயற்சி தியானம் அல்ல. முக்கியமான முயற்சி எந்தெந்த அடையாளங்களால் நான் ஆக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த அடையாளங்களை விடுவது. யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல். யாதெனின் நான் ஒரு இந்து இல்லை, நான் ஒரு செட்டியார் இல்லை, நான் தமிழன் இல்லை. சரி, தமிழன் இல்லையா, அது அடையாளம். நீங்க இல்லை, இது வெங்காயம் இல்லை, இது தோல், இது வெங்காயம் இல்லை தோல், உரிச்சிட்டே போனா தோல் எல்லாம் போயிடும், வெங்காயம் மிஞ்சும். என்ன வெங்காயம்? ஒண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம எடுத்து சொல்ல ஒண்ணுமே இல்லை சார், அங்கதான் அது முழுமையா இருக்கு. ஒரு முழுமைய வெங்காயத்துக்குள்ள முழுமை இருக்குங்க, சுத்தவெளி இருக்கு. அது அந்த தோல் இருக்கு இல்லையா, ஒன்றன் மீன் ஒன்றாக மூடி மறைச்சிட்டு இருக்கு. அப்படி எல்லா இடத்துலயும் எல்லாவற்றுக்குள்ளும் அந்த ஏக பரபிரம்மம் வெளி இருக்கு. அது ஏதோ மறைக்குது. அப்ப இந்த அகம் பிரம்மம்னு சொல்றோம், இந்த பிரம்மத்துல அகத்துல பிரம்மம் இருக்கு. அது எது மறைக்குது? அகம் பாவம் மறைக்குது. என்ன பாவம்? நான் ராதாகிருஷ்ணங்கிற பாவம், நான் ஞானாசிரியங்கிற பாவம் மறைக்குது. இந்த ஒவ்வொரு பாவங்களையும் விலகிட்டாலேயே அகம் பிரம்மம் என்ற ஒரு பிரகாசம் வர ஆரம்பிச்சு. இப்ப சொல்லுங்க, எதை விடணும், எதை அடையணும்னு போட்டிருக்கு, எதை அறியணும். புரிஞ்சுட்டீங்களா? இவ்வளவுதான், சின்ன விஷயம்தான். ஆனா புரிஞ்சு நீங்க ஒத்துக்கிடணுமே. ஒத்துக்கிடணும். எப்போ ஒத்துக்கலாம்? உங்க பையனோ பொண்ணோ வேற மதத்து அல்லது வேற ஜாதி அதை லவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அந்த பொண்ணை தான் பண்ணுவேன் அல்லது அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா ஒத்துக்குவீங்களா? இன்னைக்கு எத்தனை கௌரவ கொலைகள்! கௌரவத்துக்காக தான் பெற்று வளர்த்த பிள்ளைய கொண்டுறாங்க அப்பா அம்மா. எவ்வளவு துஷ்டர்கள் அவங்க! அதனுடைய உணர்வுக்கு, ஆசைக்கு மதிப்பு கொடுக்கலையே. சின்ன வயசுல ஐஸ்கிரீம் கொடுத்தா வளர்த்தோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோமே இல்லையா? கடன் வாங்கி படிக்க வச்சோமா இல்லையா? சில அப்பா அம்மா சொல்ல, இந்த பிள்ளைய நான் இப்படிலாம் படிக்க வச்சேன் தெரியுமா, பாரு அவங்க கூட ஓடிட்டு நான் சொல்லி கேட்கல அப்படிமா. எப்ப நீ எல்லாம் கடன் வாங்கி வாங்கி கொடுத்தவன் ஏன் அந்த பொண்ணோ பையனோ விரும்புறத கட்டி வச்சா என்ன? இல்ல சார், வேற ஜாதி. நல்ல பையன் தான், ஆனா ஜாதி வேற. ஜாதி நிக்குது. இந்த சமுதாயம் எதனால கெட்டிருக்கு பாருங்க, ஜாதி, மதம். இந்த ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு ஒரு படுகுழியில கிடக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் மதங்கள். மதங்கள் எல்லாம் ஒண்ணு அழியணும், அது ஒண்ணு சேரணும். நான் அழியணும் சொல்றது கூட கடுமையான வார்த்தை. என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணு எல்லா மதங்களும் இணைந்து ஒரே மதம், சம்மதம். இல்ல மதங்களும் இருக்கக்கூடாது, நம்மளால முடியாது. அட்லீஸ்ட் நம்ம மனசுக்குள்ள, ஏன் மனசுக்குள்ள எனக்கு எல்லா மதமும் சம்மதம். எப்போ எல்லா மதம் சமுதாயம் ஒன்னாகி போச்சோ மதமே இல்லாம போயிடுது. மதம் எப்போ இருக்கும்? வேறுபாடு இருக்கணும். அது ஒரு மதம், இது ஒரு மதம். இங்க வேறுபாடு இல்லையே, ஜாதி வேறுபாடு இல்லையே. குலம் உயர்வு தாழ்வு சொல்வது பாவம். நாம் பாரதி ஜாதியை வச்சு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சொல்வது பாவம். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை சொல்லியிருக்காங்க. உங்க மனசுல இருக்கான்னு பாரு. சிம்பிளா சொல்றேன், உங்கள் மனதில் எது இன்னொருடமிருந்து உங்களை வேறுபடுத்துகிறதோ அதெல்லாம் நீங்க விட்டு ஒழிக்க. உங்க மனசுல எந்த வேறுபாடும் இல்லை, சம நோக்கு. காக்கை குருவி எங்கள் ஜாதி நாம் பாரதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நோக்க நோக்க களியாட்டம்னு பாடு. எப்ப களியாட்டம் வருது? களியாட்டம்னா பரவசம், சந்தோஷம். எல்லாம் நான் தான், எல்லாம் எனது ஜாதி, எல்லாம் நான், எல்லாவற்றிலும் தன்னை காண்பவன்.
இறைவனாக மாறுகிறார். எல்லாவற்றிலும் தன்னை காணாம கிருஷ்ணன் கீதையில சொல்றான், எப்பொருளிலும் என்னை காணவல்லான் எவனோ அவனில் நான் இருக்கிறேன். யார் தன்னை இறைவனாக உணர முடியும் என்று சொன்னால், இந்த புரிதலோடு எல்லாவற்றையும் பார்ப்பது. உயர்வு தாழ்வு இல்லை, பணக்கார ஏழை இல்லை, இருக்கலாம் ஆனா இல்லை, என் மனசுல இல்லைன்னு வரணும். பணக்காரனுக்கு தனி மதிப்பு, ஏழைக்கு தனி இல்லை, சமம், சம நோக்கு. இந்த ஒரு மனசை நீங்க பக்குவப்படுத்தி உருவாக்கலாம். பதமடைந்தோ ஒன்றானம் பரமானந்தம். டுகெதர்னஸ் இஸ் எட்டர்னல் லவ். டுகெதர்னஸ், எல்லா ஜாதி மதம் பணம் ஏழை கல்வி கட்டாதம் எல்லாம் டுகெதர்னஸ். ஒன்று கூடுனா பி ஒன்னஸ் இஸ் எட்டர்னல் லவ். அதான் எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஆனந்தம். ஆக அன்பர்களே, ஏதோ பொழுதுபோக்கு பேசின பேச்சு அல்ல. மாலையில தவத்துல நான் என்ன உணர்வு பெற்றேனோ அதுக்கு நான் தலைப்பு கூட இப்போ நாங்கள் உட்காரும் போது தான் பார்த்தேன். ஏன்னா எதுலையுமே காணமேன்னு பார்த்தா காலையில் போட்டுக்காக நான் பார்க்கல. பார்த்தா பெற வேண்டியது விட வேண்டியது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு சரியான யோகி என்றால், சரியான ஆன்மீக சாதனையாளன் என்றால் இதை நீங்க சாதிக்கணும். எதை? விட வேண்டியதெல்லாம் உங்க மனசுல இருந்து விட்டுருங்க. நீங்க வெளியில காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில பூணூல் போட்டுக்கிடுங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள பூணூலை போடாதீங்க. இங்க இப்படி போடுங்க, ஊரோட ஒத்து வாழுங்க, உள்ளுக்கு இதை போடாது. உள்ளுக்கு அது கிளியரா இருக்கட்டும், கிறிஸ்டல் கிளியர். அங்க எந்தவித கலப்பும் இருக்கக்கூடாது, கலப்படமே இருக்கக்கூடாது. சரிங்களா? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. என்ன இன்னைக்கு விட்டுருங்களேன், இதெல்லாம் என்ன ஆயிப்போச்சு. நான் அதை விட்ட சந்தோஷத்துல சொல்றேன். வாழ்க்கை ஏதாவது உண்டுமானா